இந்த உலகத்துல பாவம் செய்யக்கூடிய நபர்கள் யோசிக்கிறது என்ன தெரியுமா? நம்ம எவ்வளவு வேண்டா பாவம் செய்யலாம், எல்லா தப்பையும் செஞ்சுட்டு அந்த தப்புகள்லாம் அல்லாஹ் மன்னிச்சிடுவான் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் தானே, என்னுடைய தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சிடுவான். எல்லா தப்பையும் பண்ணிட்டு கடைசியில ஒரு சாரி சொல்ற மாதிரி அல்லாஹ் கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டலாம். ஆனால் யாருக்கு மன்னிப்பு? அல்லாஹ் கூறுகிறான், இன்னம தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின். நிச்சயமாக இந்த பாவ மீழ்ச்சி யாருக்குன்னு சொன்னா, ஒரு பாவத்தை அதை தெரியாம செய்யக்கூடியவங்க, தன்னுடைய மடமைத்தனத்தால செஞ்சவங்க, சும்மா எத்தூபூன மின் கரீப், பிறகு செய்த பிறகு சீக்கிரமாகவே அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கக்கூடியவங்க, பாவ மீழ்ச்சி பெறக்கூடியவங்க. இன்னைக்கு நம்ம தப்பு செய்யறோம், அது எவ்வளவு லேட்டா கேட்கலாமோ அவ்வளவு லேட்டா கேட்கலான்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குது. எப்படி நம்முடைய தௌபா என்பது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். எனவே அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று ஆதரவு வைக்க வேண்டும். மிக சீக்கிரமே அதற்கான தௌபாவை செய்ய வேண்டும்.